என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லைங்க. ஆன்லைன்ல ஆர்டர் போட்டிருக்காரு. சைனீஸ் பால்சம் செடி தான். எனக்கே தெரியாது. இன்னைக்கு காலையில ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு சைட்ல போய் நின்னு பேசிட்டு இருந்துட்டு, ரூட் சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு. எந்த சைடா வரணும் அப்டின்ட்டு. அப்பதான் நான் கேட்கக்கூடிய டைம் யாருன்னு சொல்லி கேட்கக்கூடிய டைம் தான் சொல்றாரு, ஆன்லைன்ல செடி ஆர்டர் போட்ட விஷயத்த என்ட்ட சொன்னாரு. என்ன பண்றது? எதுவும் பண்ண முடியாது. ஆர்டர் போட்டாச்சு. கையில கிட்டயும் வரவும் போகுது. இனி என்ன சொல்ல முடியும்? ஒண்ணும் சொல்ல முடியாது. சைலன்ட்டா இருக்க வேண்டியது தான். என்ன செடின்னு கேட்கக்கூடிய டைம் தான் சைனீஸ் பால்ஸ்ன்னு சொன்னாரு. அது எதுக்குன்னு சொல்லி கேட்கக்கூடிய டைம் தான், ஏதோ ஆஃபர்ல போட்டிருக்காங்களாம், ஃப்ரீயா டெலிவரி பண்றாங்களான்னு சொல்லிட்டு என்ட்ட சொல்றாரு. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. வந்தா தான் தெரியும். அத நான் டீட்டெயிலா கேட்கவும் போகல. எனக்கு என்னன்னா, இந்த சைனீஸ் பால்சம் செடியெல்லாம் சீக்கிரத்தில அழுகிருங்க. நம்ம பேக் பண்ணி அனுப்பக்கூடியதா இந்த பால்சம் செடியோ மாதிரி உள்ள அந்த மென்மையான தண்டு, அழுகி போகக்கூடிய தண்டு வகையை சேர்ந்தது தான் இந்த சைனீஸ் பால்சம் செடியெல்லாம். எனக்கு என்னன்னா, வந்துகிட்டு இது அழுகி போற சூழ்நிலையில கையில வந்துச்சுன்னா, எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிரும். அந்த ஒரு எண்ணம் தான் மனசுல இருந்துச்சு. செடி நல்லதா வந்தா கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. செடி வந்துச்சு. மத்தியானம் காலையில ஃபோன் பண்ணாங்க. செடி வந்தது கிட்டத்தட்ட 2 மணி இருக்கும் கையில வந்தது. வந்தோனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு செடி வந்துருச்சுன்னு. வந்தோனே நான் கேட்டது ஒண்ணே ஒண்ணு தான். "செடி எப்படி இருக்கு? நல்ல நிலைமையில இருக்கான்னு?" தான் கேட்டேன். "நல்ல நிலைமையில இருக்கு. நான் கொண்டு வந்து காமிக்கிறேன்னு" சொல்லிட்டு வீட்ல எடுத்துட்டு வந்து காமிச்சாரு என்கிட்ட. காமிச்சுட்டு போனதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்தது தாங்க இது. நீங்க உங்ககிட்ட காமிக்கணுன்ட்டு. சைனீஸ் பால்சம் செடியில கலர் கலரா வந்திருக்குங்க. அதோட இலைய பாருங்க. டார்க் ரெட் ஒரு மெரூன் கலர் மாதிரி இருக்கு. இதோடது கிரீன் கலர் மாதிரி இருக்கு. இன்னொரு செடி இலைய மஞ்ச கலரும், பச்சை கலரும் மிக்ஸா இருக்கிற மாதிரி வந்துச்சுங்க. டபுள் கலர் மாதிரி. பார்க்கலாம் என்னென்ன கலர் எப்படி பூக்குதுங்கிறது வரப்போற வீடியோல உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். இதெல்லாம் பாட்ல நடணுங்க. எப்படின்னா ஒரு 12 செடி 12 செடி வந்து ₹260 அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா ஒரு செடி 34 ₹36 ஏதோ ஒண்ணு சொன்னாரு. கவுண்ட் பண்ணிட்டு ரேட்டோட விலையோட ரேட்டு. எவ்வளோ அழகா பேக் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஒரு கவர்ல வச்சு அத 2ஆ மடிச்சு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருக்காங்க. கொக்கோ பீட்ல தான் வச்சிருக்காங்க. இந்த ட்ரைல நம்ம வப்போம் பாருங்க. அந்த சீடு திளுத்து வரக்கூடிய ட்ரைல வச்சு திளுக்க வச்சு அழகா வச்சு குடுத்து அனுப்பியிருக்காங்க. அ வந்தா சந்தோஷம். என்ன கலர் பூ பூக்குதுன்னு பார்க்க வேண்டி வெயிட்டிங்ல இருக்கிறேன். இன்னைக்கு தான் நட்டு வச்சிருக்காரு. நான் எதுவும் பண்ணல. எல்லாம் அவர் தான் நட்டி வச்சிருக்காரு. நட்டு வச்சிருக்கிறத வீடியோ நான் நாளைக்கு காமிக்கிறேன். ஏன்னா இருட்டிருச்சு. நான் கடைக்கு வந்துட்டேன். அவர் தான் நட்டு வச்சதெல்லாம். பாருங்களேன் மழை இன்னைக்கு நல்லா மழையா இருந்துச்சு. திடீர்னு வானம் எல்லாம் இருட்டிருச்சு. அவசர அவசரமா ஓடி வந்து மாடி மேல இருக்க துணியெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்தப்போ எடுத்த வீடியோ தாங்க இது. வீடியோ எடுத்து முடியக்கு முன்னாடியே மழை சலசடான்னு பெய்ய தொடங்கிருச்சு. எடுத்துக்கிட்டு ஓடிட்டேன் துணிய எடுத்துக்கிட்டு. நல்லா மழை பெஞ்சுச்சுங்க இன்னைக்கு சாயங்காலம். அதுக்கிடையில அந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு எட்டு அந்த துணிய பறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இந்த பூக்கள் எல்லாம். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பூக்கள் எல்லாம். மாடி தோட்டத்தில ரோஸ் செடியெல்லாம் 1, 2 அழகா பூத்துட்டு இருக்காங்க. இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இந்த காஷ்மீரி ரோஸ் சின்ன ஒரு பாட்ல தான் வச்சிருக்கேங்க. எவ்வளோ அழகா 5 பூ பூத்து நிக்குது. இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.